Hi everyone, 12th standard biology important question பார்க்க போறோம். 2 mark, 3 mark, 5 mark. Chapter 6 biobotany ல chapter 7, chapter 8, chapter 9 வரைக்கும் பார்க்க போறோம். ஒரு சிலருக்கு 8 முடி தான் இருக்கு, ஒரு சிலருக்கு வந்து 9 முடி இருக்கு. அதனால தான் 6 7 8. பயோஜுவாலஜி வந்து பாத்தீங்கன்னா 9 10 11. ஓகே, இந்த சாப்டர்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் சொல்ல போறேன். அப்படியே நோட் பண்ணிக்கங்க. 12th standard biology பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. எனக்கு கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரெண்டு PDF தர போறேன். chapter 6 தனியா தர போறோம் பயாலஜி பயோபாட்னில. அதுக்கப்புறம் மீதி ஒரு பிடிஎஃப்ல தரேன். ரெண்டு பிடிஎஃப்மே டிஸ்கஷன் பாக்ஸில் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு நீ கவனி, நான் என்ன சொல்கிறேன். சாப்டர் 6ல் இது எல்லாமே 2 மார்க் 20 21 ஹேபிடேட் நிச்சி எக்காலஜி ஈக்குவலண்ட்டு ஃபைட்டோ ரெமிடேஷன். ஸோ இதெல்லாமே 3 மார்க்குமே ஒரு 5 3 மார்க் கொடுத்துருக்குறேன். ஆனால் இந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே முக்கியமான 5 மார்க்கு. இது எல்லாமே சாயில் ப்ரொஃபைலு, அப்புறம் ஹேப்ளோஃபைட்ஸு, ஜெரோஃபைட்ஸோட அனாட்டமிக்கல் அடாப்ஷன், மார்ஃபாலஜிக்கல் அடாப்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து சீட் டிஸ்போசல் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். இதில் முக்கியமான கொஸ்டின் மட்டும் தான் கொடுத்துருக்கு. புக்கின் நான் எதுவுமே கொடுக்கல, புக் பேக் தான் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு புக் பேக் போதும். சாப்டர் 6 இது மட்டும்தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது சாப்டர் 7 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2024 போட்டிருக்க, பயப்படாதீங்க. 2025 இம்பார்ட்டன் தான். பயாலஜியில் 6th லெசன் அது, அந்த பிடிஎஃப் தனியாக தரேன். 7th 8th 9th இதில் இருக்குது. பாட்னியில் புக்கின் சாப்டர் 7 வந்து லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் 3 லா இருக்கும், 3 லாவும் படிக்கணும். 7.2.4 ஃபுட் செயின், உணவு சங்கிலி உணவு வளையம்னு சொல்லிட்டு நான் 2 கொஸ்டின் இருக்குது. அதுதான் டைப்ஸோடு சேர்த்து படிக்கணும். 5 மார்க்கில் கேட்பாங்க. ஃபுட் வெப் சிக்னிஃபிகன்ஸு, டைப்ஸ் ஆஃப் பிரமிட்ஸ், இது எல்லாமே 5 மார்க்கு. ஹவு டு ப்ரொடக்ட் எக்கோசிஸ்டம், சூழ் மண்டலத்தை எவ்வாறு பாதுகாக்கிறது, அது. கேட்டசிக்ஸ் ஆஃப் எக்காலஜி செக்ஷன் 5 பாயிண்ட். டைப்ஸ் ஆஃப் செக்ஷன்ஸ், அப்புறம் ஹைட்ரோசர் லாஸ்ட்டில் அந்த 8 லைன் இருக்குது. எப்படி வந்து ஒரு குட்டையிலேருந்து ஃபாரஸ்ட்டாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் 8 பாயிண்ட்டு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிளான் செக்ஷன் லாஸ்ட்டில் 5 பாயிண்ட். இங்கே தமிழ் மீடியம் இருக்கனால பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிறது தான். புக் பேக்கில் இதெல்லாம் 25 மட்டும் 5 மார்க்கு. ஓகே, சாப்டர் 8 வந்து பார்த்திங்கன்னா புக்கின்ல க்ரீன் ஹவுஸ் அண்ட் குளோபல் வார்மிங் நல்லாவே பார்த்துக்கோங்க. 8.1.1 எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங், புவி வெப்பத்தின் விளைவுகள். ஓசோன் டிப்ளேஷன் அதை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓசோன் டிப்ளேஷன் எஃபெக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. காசஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன் பார்த்துக்கோங்க. ஏஃபாரஸ்டேஷன் அப்ஜெக்டிவ் அச்சீவ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ சிசிஎஸ்எஸ் கார்பன் சீக்வரன்ஷன்ஸ் அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்ன, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இது 5 மார்க்கில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஐ பார்த்துக்கோங்க. பயோடைவர்சிட்டி இம்பாக்ட்ஸ் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜிஐஸ் இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க. ரிமோட் சென்சிங் என்ன யூசஸ். புக் பேக்கில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க புக்கின் படிக்க மாட்டீங்க அவ்வளோ. ஆனால் புக்கின் தான் பயாலஜியில் அதிகமாக கேட்பாங்க, அதான் புக்கின் கொடுத்துருக்குறேன். 12 13 14 16 18 19 20 இந்த 18 19 20 வந்து 5 மார்க்கு. சாப்டர் 9 இருந்ததுன்னா இந்த 4 கொஸ்டின் தான் 23 மட்டும் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது புக்கினில், அப்ஜெக்டிவாக பிளான் ப்ரீடிங். ஸோ கண்டிப்பாக இது 5 மார்க்கு. ஹைப்ரிடைசேஷன் ஸ்டெப்ஸு டைப்ஸ் இதெல்லாம் 5 மார்க். ஸோ அவ்வளோதான் சாப்டர் 9. அடுத்தது ஜுவாலஜி வந்து சாப்டர் 9ல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். 17 24 25 27 மட்டும் 5 மார்க், மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கு. சாப்டர் 10ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஈஸியான சாப்டர். இது எல்லாமே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு. பட் 19 24 25 26 மட்டும் 5 மார்க்கு. 27 29 30 31 32 இந்த பாப்புலேஷன் ரெகுலேஷனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஜேகர்வ் எஸ்கர்வ் எல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க். எல்லாம் ஈஸியாக இருக்கும். சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 11 12 14 15 16 24 16 24 5 மார்க்கு, 26 2 மார்க் 3 மார்க்கு. ஸோ சாப்டர் 11மே ஈஸி. இது ரெண்டுமே பொதுவான ஒரு சாப்டர் 10ம் சாப்டர் 11ம். ஸோ கண்டிப்பாக இந்த சாப்டர் 10 11 உங்களுக்கு கை கொடுக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும், பட் ஈஸி தான். இந்த சாப்டர் பயோடைவர்சிட்டி அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் ஈஸி தான். சாப்டர் 12 இருக்கான்னு தெரியல, பட் இருக்காது, அதுவுமே ஈஸி. 10 11 12 வந்து ஓனாகவே படிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் பாட்னிலையும் 6 7 பொறுத்த வரைக்கும் கான்செப்டை புரிஞ்சு படிங்க. 8மே கான்செப்டை புரிஞ்சு படிச்சிங்கன்னா போதும். ஓசோன் டிப்ளேஷன்லாம் சின்ன வயசுலேயே படித்தது. ஸோ அதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் பிடிஎஃபாக நான் தந்திருக்கேன். இங்கே 2024 பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ 2025க்கும் இதே தான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதை பார்த்து படிக்கலாம் தாராளமாக. லைக் பண்ணிக்கோங்க. 2 பிடிஎஃப்பும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.